தாரித்ராபய மைதுனானி அப்படின்னு இந்த நாளும் பொதுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரேன். சாப்பிட்றதுனால உயர்வுன்னா யானை இருக்கு பாருங்க, 24 மணி நேரமும் சாப்பிட்றது, அதுக்கு ஸ்டாப்பே கிடையாது, 24x7. சாப்பிட்றதுனால உயர்வுன்னா யானை தான் உயர்வு. நமக்கு அப்படி கிடையாது, கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்டாலே அப்புறம் மூச்சு வாயால தான் விடணும். தூங்குறதுனால உயர்வுன்னா பாம்பு தான் உயர்வு. வீடு கட்டுறதுனால உயர்வுன்னா தூக்குனாங்குருவி தான் உயர்வு. குழந்தை பெற்றுக்கிறதுனால உயர்வுன்னா நாய் தான், பன்னி குட்டி தான் உயர்வு. ஒரு பிரசவத்தில் 12 குட்டி பெற்றுக்கும். அது நமக்கு வாழ்க்கையில் ஒரு 2 குழந்தை 3 குழந்தை பெற்றுக்கிறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளுறது. இதை வளர்த்து ஆளாக்கி கொண்டு வரணுமே அப்படின்னு. பன்னிக்கு அப்படி இல்லை, 12 குட்டி ஒரு பிரசவத்தில், வருஷத்துக்கு 2 பிரசவம், அதுக்கு 2 தடவை குட்டி போடும். அது இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணுமே, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கணுமே, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி கொடுக்கணுமே, இதுக்கெல்லாம் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கணுமே, இதுக்கு ஜுரம் தலைவலின்னா டாக்டர் ட்ரைஷன் போகணுமே, இந்த குழந்தைகள் எல்லாம் காலேஜில் சேர்த்து விடணுமே, இதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணுமே, இதுக்கெல்லாம் சொத்து சேர்த்து வைக்கணுமே. ஏதாவது ஒரு கவலை உண்டு அதுக்கு? இந்த பன்னிக்கு ஒரு கவலை கிடையாது. சுகம் என்னவோ 2 பேருக்கும் ஒன்று தான் இந்த குழந்தை பெற்றுக்கிறதுல. அப்போ குழந்தை பெற்றுக்கிறதுனால உயர்வுன்னா ஒன்றை விட பண்ணி தான் உயர்வு. அப்போ இவைகள்லாம் மனிதனுடைய அடையாளம் கிடையாது. பின்ன எது மனிதனுடைய அடையாளம்னால் தர்மோஹிதேஷாம் அதிகோ நரானாம் தர்மேன ஹீனாக பசுபி சமானாக. தர்மந்தான் உயர்வு, அதுதான் சரி. தர்மம்னா என்ன? மனுஷனுடைய தர்மம் அப்படிங்கிறது என்ன? இப்போ ஒரு மல்லிகைப்பூவோட தர்மம் அதனுடைய வாசனை, அதனுடைய கலர், அதனுடைய வடிவம். நாயோட தர்மம் குலைக்கிறது, பசுவோட தர்மம் பால் கொடுக்கிறது, பாம்போட தர்மம் கொத்துறது, நரியோட தர்மம் ஊளையிடுறது, கழுதையோட தர்மம் உதைக்கிறது, குதிரையோட தர்மம் ஓடுறது. இப்படி உலகத்தில் எதை வேணாலும் எடுத்துட்டா அது அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. மனிதனோட தர்மம் இப்போ நான் சொல்றதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். சாப்பிட்றதோ, தூங்குறதோ, வீடு கட்டுறதோ, குழந்தை பெற்றுக்கிறதோ, ட்ரெஸ் பண்ணிக்கிறதோ இதெல்லாம் அடையாளம் இல்லை. பின்ன என்ன அடையாளம் அப்படின்னா வேதம் தான் காமிக்கிறது நமக்கு. சத்யான்ன பிரமதிதவ்யம், தர்மான்ன பிரமதிதவ்யம், குசலான்ன பிரமதிதவ்யம், பூத்யைன பிரமதிதவ்யம், ஸ்வாத்யாய பிரவச்சனாப்யான்ன பிரமதிதவ்யம், தேவபித்ருகாரியாப்யாம் ந பிரமதிதவ்யம், மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ அதிதி தேவோ பவ யான்யனவத்யானி கர்மாணி தானி சேவிதவ்யானி நோயிதராணி யான்யஸ்மாகம் சுச்சரிதானி தானி த்வயோபாஸ்யானி. வேதத்தில் ஆச்சாரியர் தன்னிடம் படிக்கக்கூடியதான குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ற மாதிரி வேதமாதான் நமக்கு சொல்றா. சத்தியத்தை விட்டு நழுவக்கூடாது, தர்மத்தை விட்டு நழுவக்கூடாது, நன்னடத்தைகளை விட்டு நழுவக்கூடாது. அப்பாவை தெய்வமா நினைக்கணும், அம்மாவை தெய்வமா நினைக்கணும், அப்பாவை தெய்வமா நினைக்கணும், ஆச்சாரியனை தெய்வமா நினைக்கணும். இது பார்த்தா சாதாரண உபதேசம் மாதிரி இருக்கும். இதை உன்னிச்சு கவனிச்சா 3 விஷயம்: ஆத்மகுணம், ஆச்சாரம், ஆராதனம் அப்படிங்கிற 3 விஷயம். ஆத்மகுணம் அப்படிங்கிறது கருணையோட இருக்கணும், பொறுமையோட இருக்கணும், நேர்மையா இருக்கணும், பிறரை ஹிம்சை பண்ணாம இருக்கணும், பிறருக்கு உதவி பண்ணணும், பிறருக்கு கெடுதல் பண்ணக்கூடாது, பிறருக்கு தானம் பண்ணணும், பிறர் பொருளை அபகரிக்க கூடாது, பொய் பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, பிரம்மச்சரியத்தோடு இருக்கணும். இவைகள்லாம் ஆத்ம குணங்கள்னு பேர். இது ஒரு செக்ஷன். இதுக்கு அடுத்தது ஆத்ம குணம் ஆச்சாரம். பிராத்தஸ்நானம் பண்றது, குளிக்கிறது, பல்லு தேய்க்கிறது,
யூரின் டாய்லெட் போனால் க்ளீன் பண்ணிக்கிறது, சாப்பிட்டா வாயை கொப்பளிக்கிறது, காலை அலம்பிக்கிறது, கை காலை தொடச்சிக்கிறது, ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அவரவர்களுக்கு அடையாளமாக நெத்தியில் ஏதாவது ஒன்று இட்டுக்கிறது, இவைகள்லாம் ஆச்சாரங்கள்னு பேர். ஆராதனங்கள் அப்படின்னு சொன்னால் தாயை வணங்கிறது, தந்தையை வணங்கிறது, ஆச்சாரியனை வணங்கிறது, தெய்வங்களை வணங்கிறது, பித்திருக்களை வணங்கிறது, பூதங்களை வணங்கிறது, இயற்கையை வணங்கிறது, இவைகளுக்கெல்லாம் ஆராதனம்னு பேர். இந்த மூணும் சேர்ந்து மனித தர்மம்னு பெயர். இந்த மூணும் சேர்ந்து ஒரு மனிதனிடம் காணப்பெற்றால் அவன் உத்தமமான மனிதன். நாம் பார்க்கக்கூடிய மனிதர்கள்ட்ட இந்த மூணும் சேர்ந்து இருக்காது. ஒன்று இருக்கும், ரெண்டு இருக்காது, ரெண்டு இருக்கும், ஒன்று இருக்காது. சில பேரை பார்த்தா நல்லவர்களா இருப்பார்கள், ரொம்ப நல்லவனா இருப்பான், நேர்மையா இருப்பான், சத்தியத்தை பேசுவான், பொறுமையோடு இருப்பான், பிறருக்கு உதவி பண்ணுவான். ஆனா தெய்வத்தை நம்ப மாட்டேன், தெய்வ நம்பிக்கையெல்லாம் எனக்கு கிடையாது சார், எனக்கு அதிலெல்லாம் பெருசா நம்பிக்கை கிடையாது அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிருவான். இன்னும் சில பேரை கவனிச்சா அவ்வளோ தெய்வ நம்பிக்கையோட பொழுது விடிஞ்சா கோவிலுக்கு போய் குளத்துக்கு போய் பட்டையும் விபூதியும் ருத்ராட்சமுமா அமக்கலப்படும், வாயை திறந்தா பொய் சொல்லுவோம், வாயை திறந்தா பொய்யா இருக்கும். யாரை ஏமாத்தலாம், யார் சொத்தை அபகரிக்கலாம், யாருக்கு கெடுதல் பண்ணலாம், இப்படியே புத்தி ஓடிண்டே இருக்கும். பார்க்கறதுக்கு என்னவோ அமக்கலமா இருக்கும். இன்னும் சில பேரை பார்த்தோம்னா தெய்வ நம்பிக்கையும் இருக்கும், நல்லவர்களாகவும் இருப்பார்கள், ஆச்சாரம் இருக்காது. அதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது சார்ந்துருவான் ஒரே வார்த்தையில. இன்னும் சில பேர் ஆச்சாரத்தோட இருப்பான், தெய்வ நம்பிக்கையோட இருப்பான், நல்லவனா இருக்க மாட்டான். இப்ப நாம் கவனிச்சோம்னா கலந்து கலந்துதான். ஒன்னும் தெய்வ நம்பிக்கை இருக்கும், நல்லவனா இருக்க மாட்டான், நல்லவனா இருப்பான், தெய்வ நம்பிக்கை இருக்காது, தெய்வ நம்பிக்கையே இருக்கும், நல்லவனாவும் இருப்பான், ஆச்சாரமா இருக்க மாட்டான், சாஸ்திரங்களை நம்ப மாட்டான். இந்த இப்படி இல்லாதபடிக்கு மூணும் இருக்கணும். நல்லவனாவும் இருக்கணும், தெய்வ நம்பிக்கை உள்ளவனாவும் இருக்கணும், சாஸ்திரத்தை நம்புறவனாவும் இருக்கணும், ஆச்சாரங்களை அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிறவனாவும் இருக்கணும், வழிபாடுகளை செய்பவனாவும் இருக்கணும். இது மாதிரி மூன்றும் யாரிடம் அமைய பெற்றிருக்கோ அவர்கள்தான் மகான்கள், அவர்கள்தான் அவதார புருஷர்கள், அவர்கள்தான் நமக்கு வழிகாட்டிகள், அவர்களுடைய கதைகள் தான் நாம் கேட்கத்தக்கவைகள். அது மாதிரி உள்ளவர்களுடைய கதையை தான் இதிகாசம்னு நாம் எடுத்துக்கிறோம். இதி ஈக ஆசை. இதுபோல் ஒரு காலத்தில் சரித்திரமானது அமைய பெற்றிருந்தது அப்படின்னு அர்த்தம். அதன் அதுல முதலானது ராமாயணம், மகாபாரதம். ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். நம்ம பாரத தேசத்தினுடைய இரு கண்கள் அவைகள். இந்த ராமாயணமும் மகாபாரதமும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த பாரத தேசத்துல நம்ம சாஸ்திரப்படி 56 தேசங்கள், 56 தேசங்களை உள்ளடக்கிய அகண்ட பாரதம் இது. நம்மளுடைய லட்சியமும் அகண்ட பாரதம் தான். ஒரு காலத்துல நாம் அதை அடைந்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் நாம் இப்ப நகர்ந்து இருக்கிறது. நம்ம ஆளக்கூடியவர்கள்லாம் என்ன அப்படி இமயமலைக்கு கீழே அப்படி ஆப்கானிஸ்தான் பகுதியந்தம் பாரத தேசம்தான். இந்த பக்கம் பெங்கால், தாய்லாந்து, இந்த பக்கங்கள் எல்லாமே பாரத தேசம்தான். அகண்டமான பாரதம். இந்த 56 தேசம் அப்படிங்கிறது வெறும் பொய் கிடையாது, அது லிஸ்ட் இருக்கு. நமக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த ராம பட்டாபிஷேகத்துல ரவிவர்மான்னு ஒருத்தர் வரைஞ்ச ராம பட்டாபிஷேக படம் உண்டு. அதுக்கு என்ன, மற்ற படத்துக்கும் அதுக்கு என்ன அடையாளம்னா, இது ராமர் பட்டாபிஷேகம் இருக்கு அப்படின்னு சொன்னா ராமர், லக்ஷ்மணர், சீதை, ஆஞ்சநேயர் தான் இருப்பான். மிஞ்சி போனா பரதன், சத்ருகுணன் இருப்பான். அதையும் தாண்டி போனா சுக்ரீவன், விபீஷணன் இருப்பான். அதையும் தாண்டினா வசிஷ்டர், கணபதி, பரமேஸ்வரன் இருப்பார். இதோட முடிஞ்சு போச்சு. ரவிவர்மா படத்தை பார்த்தேன்னா ஒரே தலையா இருக்கும், வச 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 வசன்னு ஒரே தலையா இருக்கும் மனிதர்கள். அவ்வளோ அந்த தலைகளை நாம் எண்ணினா 56 பேர் இருப்பான். 56 தேசத்து ராஜாக்கள் அவர்கள்.
இந்த பாரத தேசத்தில் உள்ள 56 தேசத்து ராஜாக்களும் ராம பட்டாபிஷேகத்துக்கு வந்தார்கள்னு காமிக்கிறதுக்காக 56 தேசங்களை உள்ளடக்கினது. பலவிதமான மொழிகள், பலவிதமான வாழ்க்கை முறைகள்,